நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே தம்முடைய வாயினால் சொல்லியிருந்தும், நியாயப்பிரமாணம் எல்லாம் அழிந்து விட்டது, இனி கிருபை மட்டும்தான் என்று கிருபையை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டவர்களாக சிலர் காண்பிக்கிறார்கள். அவர்கள் அப்படி சொல்லுகிறதற்கு காரணம், நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்கிற சத்திய வசனத்தை ஆதாரமாக கொண்டு அப்படி சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, பிசாசின் கிரியைகளை தான் அழிக்க வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாத பலவீனமான மனிதனை குற்றப்படுத்தி தேவனை விட்டு பிரித்த பிசாசின் கிரியைகளை சிலுவையிலே அழித்து கிருபையின் ஆவியானவரை அந்த மனிதனுக்கு தந்து அந்த கிருபையினாலே தம்மை பின்பற்றும்படி செய்தார். இயேசுவை பின்பற்றுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான். God bless you.